அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நம்மளோட பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவம், துணை ராணுவ படைப்பிரிவுகள், தமிழ்நாடு காவல்துறை, ஃபாரஸ்ட், ஆர்பிஎஃப் உள்ளிட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான பிசிக்கல் அண்ட் ரிட்டர்னுக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பாதுகாப்பு படைப்பிரிவுகளுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஷியோராக நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணலாம். 100% உங்களை வெற்றியாளர் ஆக்குறது தான் எங்களோட நோக்கமே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் போறவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க 3 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி இந்திய ராணுவ தேர்வுக்கு படிக்கணும். அதற்கு அடுத்ததா ஒரு 2 மாசம் பிசிக்கலுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கடின முயற்சி போடணும். 1600 மீட்டர் நீங்க 5:30 5:40 ஓடி ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் வந்திருப்பீங்க. 50க்கு 40 45 சொல்லி நல்ல ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. அப்படி ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்ததா டாக்குமெண்டேஷன் போய் உட்கார்றப்ப நாங்கள் நோட்டிஃபிகேஷன்ல இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரல, அதனால நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன்ல ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சிந்திச்சு பாருங்க. ஸோ இந்த இஷ்யூ நமக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதை யார் யார்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துடணும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் ப்ராப்பரான ஒரு ஆர்மி கட் பண்ணி லைட் பேக்ரவுண்ட் ப்ளூ கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 12 ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ரேலி சைட்டில் கொடுக்க போகிறது என்னமோ ஒரு 4 ஃபோட்டோ இல்லை 5 ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருக்கிறது 12 ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு. இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் நீங்கள் ஃபிசிக்கல் போகிறதுக்கு முன்னாடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு டைமும் அட்மிட் கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டை கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடணும். இந்த அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு கேட் பாஸ். அட்மிட் கார்டு இல்லை அப்படின்னா உங்களை உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டீங்க, கேட் அவுட் தான். அதே நேரத்தில் இந்த அட்மிட் கார்டில் வந்து ஒரு பார் கோடு இருக்கும். இந்த பார் கோடு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா இதை ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை ஸ்கேன் பண்ணுறப்ப உங்களோட நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே பர்சன்டில் போயிடும். ஸோ இந்த பார் கோட் ஸ்கேன் ஆகலை அப்படின்னாலும் உங்களை அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டை ப்ராப்பராக ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சு கொண்டு போயிருங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல வாங்கின நம்ம படித்ததற்கான ஒரு சான்றிதழ்கள் தான் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ். இந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் குறிப்பாக 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி இதெல்லாமே ஒரிஜினல் கொண்டு போக வேண்டியது கட்டாயம். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிசி இல்லைன்னா போனஃபைட் கம்பல்சரி கொண்டு போகணும். இப்போ நீங்கள் 10th முடிச்சிருப்பீங்க, 10th முடிச்சதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதுதான் உங்களுக்கு டேட்டா பர்த் வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிச்சுட்டு அடுத்த டாக்குமெண்டேஷன் அப்போ 12th சர்டிஃபிகேட் நீங்கள் டெக்னிக்கல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட் டெக்னிக்கல் கிளர்க்கு கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டும் 12th சர்டிஃபிகேட் ஒரிஜினலும் கம்பல்சரி கொண்டு போகணும். டிசி இல்லை அப்படின்னா டிசியோட ஜெராக்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் காலேஜ் பண்ணிட்டு இருக்க இடத்துல போனஃபைட் கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிருங்க. அதோட ஒரிஜினலும் அதை ஒரு சில ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தேன் அப்படின்னா ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும். ஆதார் கார்டில் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் வந்து செல்வான்னு இருக்கு, இனிஷியல் ஏ அப்படின்னா ஏ செல்வா அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா செல்வா ஏன்னு இருக்கும். சேம் அதே ஃபார்மெட்டில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கணும். டேட்டா பர்த் என்ன இருக்கும் 10th சர்டிஃபிகேட்டில் அதே தான் ஆதார் கார்டில் இருக்கணும். உங்களோட பேருக்கு பின்னால் அப்பா பேர் வராமல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆதார் கார்டில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா பேருக்கு பின்னாடி அப்பா பேரை முழுசாக போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாமல் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன ஃபார்மெட் இருக்கோ சேம் ஃபார்மெட் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் உங்களோட ஆதார் கார்டை ஐடென்டிஃபை பண்ணி ஓகே ஒரிஜினல் இது வந்து பார்த்தோன்னா எந்த கரெக்ஷன் இல்லை அப்படின்றத அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பேன் கார்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்லாம் நீங்கள் செலெக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக ஏஆர் ஆஃபீஸ் போகிறப்ப பேன் கார்டு கேட்பாங்க. ஏன்னா சேலரி பேக்கேஜ் எல்லாமே இது பண்ணுறப்ப உங்களோட பேன் கார்டு அதில் ஆட் பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேன் கார்டு செலெக்ஷன் நீங்கள் ஸ்பாட் ரேலிக்கு போகிறப்பே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் போகிறப்பயே பார்த்தா அப்படின்னா பேன் கார்டு ஒரிஜினலையும் அதோட 2 செட் ஜெராக்ஸையும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட நியரஸ்ட் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா அப்படின்னா குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு உள்ளே வாங்கினதா இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆதார் நம்மளோட நியரஸ்ட் இ சேவை மையங்களில் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 7 டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இல்லைனாலும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 7 நாட்களுக்குள்ளே வாங்கிடலாம். அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். இதுவும் பார்த்தா அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட ராலி சைட்டில் நீங்கள் ஒப்படைக்கணும். இந்த கம்யூனிட்டி சான்றிதழை சேம் இ சேவை மையங்களில் அப்ளை பண்ணி 7 நாட்களுக்கு உள்ளே வாங்கிடலாம். இதுக்கு வந்து வேலிடேஷன் அப்படின்றது ஒன்று கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டி தான். இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி அப்ளை பண்ணி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட். இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் பார்த்தா அப்படின்னா முதல்ல 21 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையில்லைன்னு இருந்துச்சு. இப்போ செலெக்ஷன் போகிறவங்க எல்லாருமே அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மெட்டும் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டாக 28வது பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய உங்களோட நேம், ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸ் எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதில் விஓ கிட்ட போய் கையெழுத்து வாங்கிக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் அன்மேரிட் சர்டிஃபிகேட் கையெழுத்து வாங்குறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டேட்டூஸ். நீங்கள் கண்டிப்பாக டேட்டூஸ் குத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் போனோம் அப்படின்னா டேட்டூ நாட் அலோடு. அது மீறி நீங்கள் டேட்டூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரேடியஸ் பார்த்தோன்னா 2 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கும் மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கம்பல்சரி ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணலை, இல்லைன்னா டேட்டூவோட தான் செலெக்ஷன் போயிருக்கீங்க இல்லை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டூ குத்திருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளத்தை அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த டேட்டூ சர்டிஃபிகேட்டில் ஒட்டிட்டு ஸோ அதை வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம தாசில்தார்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி ஒப்படைக்கணும். ஸோ இவ்வளோதான், சரிங்களா? இதையும் ரேலி சைட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு அடுத்ததா ரிலீஜியன் சர்டிஃபிகேட். ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட தாசில்தார் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கலாம். இதுக்கான ஃபார்மெட் வந்து நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாக நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மெட்டை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், உங்களோட ரிலீஜியன் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கொண்டு போய் விஓஓ கிட்ட, ஆர்ஐ கிட்ட, தாசில்தார் கிட்ட சைன் வாங்கிக்கணும். இவ்வளோதான், சரிங்களா? இதை சைன் வாங்கி கொண்டு போகணும் கம்பல்சரி. ஏன் இந்த ரிலீஜியன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா கார்டு டைப்பில் இருக்கும். அந்த கார்டில் பார்த்தா அப்படின்னா இந்த ஜாதி, இந்த மதம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய சான்றிதழ்களில் நம்மளோட கம்யூனிட்டி நேம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறாங்க, ரிலீஜியன் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சில கம்யூனிட்டி கார்ட்ஸில். ஸோ கம்பல்சரி நீங்கள் ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து 2 இடங்கள்ல வாங்கணும். ஒன்று பார்த்தா அப்படின்னா ஸ்கூல், இன்னொன்று வந்து விஓஓ கிட்ட. ஸ்கூலில் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் 10th GD அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th லெவல் படித்ததுக்கான கேரக்டர் சர்டிஃபிகேட்டை உங்களோட ஸ்கூலில் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் டெக்னிக்கல் இது அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10th to 12th படித்ததுக்கான கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்பல்சரி வாங்கிட்டு போய் ஒப்படைக்கணும். ஒரிஜினலும் அதோட ஜெராக்ஸும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடணும் கேரக்டர் சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்ததாக அகைன் கேரக்டர் சர்டிஃபிகேட் விஓஓ கிட்ட வாங்கணும். ஸோ இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சேம் உங்களோட நேம், ஃபாதர் நேம், உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அவரோட வந்து பார்த்தா அப்படின்னா நன்னடத்தை சான்றிதழ் விஓ கிட்ட இருந்து கொண்டு போய் நம்ம ராலி சைட்டில் ஒப்படைக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா அஃபிடவிட். அஃபிடவிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களோட நியர்பை நோட்ரி பப்ளிக் லாயர் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் நம்மளோட ப்ரொஃபைல்லேயே ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா அப்படின்னா அண்டர் அக்னிபாத் ஸ்கீம் அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் ஆகியிருக்காது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் அக்னிபாத் ஸ்கீம்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபார்மெட்டை சேம் அஃபிடேவிட்டில் வந்து டைப் பண்ணி எடுத்துட்டு ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஒட்டி நோட்ரி பப்ளிக் லாயர்கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. 10 ரூபா இல்லைன்னா 20 ரூபா பத்திரத்தில், சரிங்களா? இது எல்லாமே கம்பல்சரி கொண்டு போக வேண்டிய சான்றிதழ்கள். இதை தவிர்த்து மெயினாக இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்.
இந்த அக்னிபாத் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்ப நார்த் இந்தியாவில் நிறைய கலவரங்கள் நடந்துச்சு. அப்போ பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் போய் நிறைய செயல்களில் ஈடுபட்டாங்க. இப்போ ட்ரெயின்ஸ் இந்த மாதிரியான பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது. ஸோ அவங்க மேலே நிறைய வழக்குகளும் தொடர்ந்தாங்க. ஸோ அந்த வழக்குகள் உங்கள் மேலே இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்போ கம்பல்சரி வாங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்மளோட தமிழ்நாடு காவல்துறையோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது வாங்குறதும் ஈஸி தான். சரிங்களா? வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள். 2 டேஸில் நமக்கு கிடைச்சிரும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய சான்றிதழ் அடிஷ்னல் டாக்குமெண்ட் தான். நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு வேலிடேட்டான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1 ஆர் ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 யூனிவர்சிட்டி ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஒரிஜினல் அதோட ஜெராக்ஸ் கொண்டு போயிடணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட்ஸ். உங்ககிட்ட என்சிசி இருக்கு, நீங்கள் ARBRC பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட ஓன் பிரதர் அப்படி இல்லைன்னா ஓன் ஃபாதர் யாராவது சர்வீஸ் பர்சனாவோ இல்லை எக்ஸ் சர்வீஸாவோ இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க் ஆட் ஆகும். சரிங்களா? இவ்வளவுதான் டாக்குமெண்டேஷன். இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் A to Z கம்பல்சரி கொண்டு போகணும். இது கொண்டு போனால் மட்டும்தான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா சான்றிதழ் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷனில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருவீங்க. ஸோ நீ செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ரிட்டனுக்கு அதுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் போட்ட எஃபெக்ட் டாக்குமெண்ட்லையும் நீங்கள் போடணும். இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த செலெக்ஷனில் நீங்கள் 75% கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததான் மெடிக்கல் தான். ஸோ மெடிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் மெரிட் வந்துடும். ஃபைனல் மெரிட் உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா போஸ்டிங் போயிடுவீங்க. ஸோ இவ்வளோ தான் செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் இதுக்கு டாக்குமெண்டேஷனை கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாதவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அடுத்து இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் உங்களுக்கு நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் டிஃபென்ஸ் போஸ்டர்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 100% வெற்றி பெறலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.